செட்டப்ப பார்த்தாலே தெரியும் குரூப் ஸ்டடி தான். நாங்க எதுக்காகலாம் குரூப் ஸ்டடி பண்ணோன்றத ஒன்னொன்னா சொல்ல போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தலைவர். குரூப் ஸ்டடி வந்து நான் போனேன், காலேஜ் டைம்ல போனேன். அது வந்து இருங்க அது குரூப் ஸ்டடியே கிடையாது, இன்ஜினியரிங் அந்த மாதிரி. எங்க கிளாஸ்ல கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருப்பேன், ஆனா அவனோட பேர் குட்டி பையன். மொத்தமா போயிரும். அவன் வந்து நான் ஸ்லிம் ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு 5 கிலோ கோதுமை மாவு பாக்கெட் வாங்கி வச்சிருந்தேன். சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவேன். சரி அப்புறம் படிப்போம் லைட்டா சட்டி எடுத்து தண்ணி அதே மாதிரி மாவு ஊத்துறாங்க. 10 சப்பாத்தி போட போன இடத்துல 100 சப்பாத்தி 10 சாப்பிட்டா அதுக்கு மேல முடியல. என்ன பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க? கொத்து புரோட்டா அந்த மாதிரி போட்டீங்களா? அவன் குட்டி பையன் என்ன சொல்லிட்டேன், வச்சுட்டு போங்க நான் பாத்துக்கிறேன். இதுதான் என்னோட குரூப் ஸ்டடி. என்னோட குரூப் ஸ்டடி எப்படி இருக்குன்னா, இவங்களை கூப்பிட்டு வாங்க என்ன பண்ணுவேன்னா, படிக்கிறதுக்கு மனசு இருக்காது. அதனால போறப்பே போன் அடிச்சு, டேய் மத்தியானம் ஆகிரும் என்ன சாப்பிடுவோம், என்ன டாபிக் பண்ணலாம்னு கேட்டா என்ன வாங்கலாம்னு கேட்டேன். டேய் பழனி படிக்கணும்னு வந்து உட்கார்ந்துருக்கேன், சத்தியமா அசிங்கப்படுத்திட்டே போன வச்சிரு அப்படின்னு. அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். மறுபடியும் ஏதாவது ஆசை கலைக்கு ஏதாவது டாபிக் எடுத்து போடுவேன், அப்புறம் அதுல புடிச்சு போயிட்டு இருப்பாங்க. கடைசியில எவ்வளவு படிக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு இவன் நல்ல மார்க் வாங்கிருக்கேன். இந்த மாதிரி கேட்போம். இங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்கிறீங்க, இந்த புக் கிரிக்கெட் நம்பர் வச்சுலாம் இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மீச வரைஞ்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி போனாங்க. நான் எதுக்கு தெரியுமா போவேன், எனக்கு வந்து அவ்வளவு இல்ல 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 கேர்ள்ஸ் என் ஃப்ரெண்டு படிப்பேன் அங்கிட்டு. இப்படி இந்த கிரிப்பை மட்டும் படிச்சா செட் ஆகாது, சரி குரூப் ஸ்டடி போடுவோம். குரூப் ஸ்டடி போட்டு அங்க போய் அவனையும் படிக்க விடாம பண்ணி விட்டுருவேன் அங்கிட்டு. ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க விடாம பண்றத ஒரு வேலையா வச்சு பண்ணி விட்டு போயிடுவான். எனக்கு வந்து ஃபெயில் ஆகுறது பிரச்சனை இல்ல. வீட்டுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் படிச்சு மார்க் தெரியும் நீ ஏன் எடுக்கலாம்னு போட்டு அடி விழுந்துட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்றேன், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் பாருங்க, அவனே ஃபெயில் ஆயிட்டான். அப்படியா 2 அடியோட சரி போன்னு விட்டுருவாங்க என்கிட்ட. எங்க வீட்டுல சீரியல் பார்க்க விட மாட்டாங்க. அதனால வந்து பசங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே குரூப் ஸ்டடின் பேர்ல தம்பி அப்பதான் வந்து திருமதி செல்வனா போய் சாப்பிடுறீங்களாப்பா அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டே பாப்பா. அது ஒரு 9-10 மணி ஆயிரும். அப்படியே முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிரும். அவ்வளவுதான். குரூப் ஸ்டடி போய் படிக்கிறதே கிடையாது. நாடகம் பாக்கல எவனுமே படிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். தனியா இருந்தா கூட படிச்சிருப்பாங்க. குரூப் ஸ்டடி போட்டா கண்டிப்பா அந்த இடத்துல படிக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம கூட சேர்றது பூரா தற்கொலை. 5 நல்லா படிக்கிறவங்க இன்னொன்னு ஒண்ணு இருக்கும், நல்லா படிக்கிறவங்க சேர மாட்டேன், நல்லா பொறாம போடுவாங்க பக்கத்துல. நல்லா படிக்காதவங்க தற்கொலை. இந்த மாதிரி தாங்க நீங்க வந்து குரூப் ஸ்டடி பண்றேன்னு என்னெல்லாம் சேட்டைகள் பண்ணீங்க, படிச்சீங்களா இல்லையா, இல்ல இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சொல்லிக்கிறோம். பாய். எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.